வாழ்க்கைங்கிறது படிக்கட்டு இல்லை, எக்ஸலேட்டர் இல்லை, ஏறி போனால் அப்படியே போகிறதுக்கு. அது படி ஏறி தான் ஆகணும். ஒவ்வொரு படியும் ஏற ஏற ஒவ்வொரு கஷ்டங்களும் சிரமங்களும் வந்துட்டு தான் இருக்கும். அதை தாண்டினா தான் அவங்களுடைய வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய முடியும். அதனால் நபி யூசுஃப் அல்லாஹ் சோதிக்க நாடி சிறைச்சாலைக்கு அனுமதிக்கிறான். கேட்டல்ல நபி யூசுஃப், இதோ சிறைச்சாலை இருக்குது வாங்குங்கிறான். அஸ்ஜுனு ஹப்பு இலைய மிம்ம யதுஊனி, உனக்கு சிறைச்சாலை தான் விருப்பம்னா இதோ சிறைச்சாலையை கொடுத்துறேன்னு சொல்கிறான். அது ஒரு காரணம். இன்னொன்று, அந்த சிறைச்சாலைக்கு போகாமல் நபி யூசுஃபால் அவங்களுடைய லட்சியத்தை அடைய முடியாது. அதுதான் அடுத்தடுத்த வரலாறு நமக்கு எடுத்து சொல்லுது. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஒரு நபருக்கு கனவு மறக்கடிக்கப்படுது. அதனுடைய காரணம் என்னவா இருக்கும்? யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிறைச்சாலைக்கு போனதுக்கப்புறம் அவங்க 2 பேர் அணுகி கனவுடைய விளக்கத்தை கேட்குறாங்க. நான் ஒரு கனவு கண்டேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னொருத்தர் கனவு கண்டேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. 2 பேருடைய கனவுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அது வரலாறு. அந்த விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வெளியே யார் தப்பிச்சு போவாங்களோ, ஒருத்தர் செத்து போயிடறான்னு